தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வருவது இன்றியமையாதது என்றும், மாநில சுயாட்சிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் திமுக அரசுடன் இணைந்து கூட்டாட்சி முறையை வலுப்படுத்துவது முக்கியம் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் எம்.ஏ. பேபி தெரிவித்துள்ளார். மதவாத வெறுப்பு அரசியலுக்கு எதிரான மதச்சார்பற்ற அரண் தமிழ்நாடு என்ற தலைப்பில் தீக்கதிர் நாளேட்டிற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் எம்.ஏ. பேபி எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில், தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பாஜக கூட்டணி மதவாத விஷத்தை பரப்ப சதி செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள மத வழிபாட்டு தலங்களை சுற்றி ஒரு சர்ச்சையை உருவாக்கி அரசியல் ஆதாயமடைய பாஜகவும் ஆர்எஸ்எஸ் அமைப்பும் முயற்சித்தன. மத நல்லிணக்கம் மற்றும் அமைதியான சகவாழ்வின் அடையாளமாக திகழும் திருப்பரங்குன்றத்தை பாஜக தெற்கின் அயோத்தி என்று முத்திரை குத்தி வெளியிலிருந்து ஆட்களை வரவழைத்து பதற்றத்தை உருவாக்க முயன்றது. இருப்பினும் தமிழ்நாட்டு மக்கள் மதவாத வெறுப்பு அரசியலுக்கு எதிராக உறுதியாக நின்று தமிழ்நாட்டின் பன்மைத்துவ பாரம்பரியத்தை நிலைநிறுத்தினர் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தை உறுதியாக கையாண்ட திமுக அரசின் அணுகுமுறையும் முன்மாதிரியாக இருந்தது என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் எம்.ஏ. பேபி தெரிவித்துள்ளார். பாஜக மற்றும் இந்துத்துவ சக்திகளை தனிமைப்படுத்தி தோற்கடிப்பதற்கு இந்துத்துவ சித்தாந்தத்திற்கும் மதவாத சக்திகளின் செயல்பாடுகளுக்கும் எதிரான தொடர்ச்சியான போராட்டம் தேவை என்றும் எம்.ஏ. பேபி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வருவது இன்றியமையாதது என்றும், மாநில சுயாட்சிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் திமுக அரசுடன் இணைந்து கூட்டாட்சி முறையை வலுப்படுத்துவது அவசியம் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் எம்.ஏ. பேபி அந்த கட்டுரையில் தெரிவித்துள்ளார்.